வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் அயற்சொல் பிறமொழி சொல்லிருந்து தமிழ் சொல் இந்த டாப்பிக்லேருந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின், பிறமொழி சொற்களை நீக்கிய வாக்கியத்தை தேர்வு செய்க. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி, தோழிக்கு மரபுப்படி திருமணம் நடந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் ஆப்ஷன் ஏல சம்பிரதாயப்படி மேரேஜ் நடந்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சியில் தோழிக்கு சம்பிரதாயப்படி திருமணம் நடந்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டியில் தோழிக்கு மரபுப்படி மேரேஜ் நடந்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் கரெக்டாக கொடுத்துருக்கிறது ஆப்ஷன் பி தான், தோழிக்கு மரபுப்படி திருமணம் நடந்தது. பிறமொழி சொற்களற்ற வாக்கியத்தை தேர்வு செய்க. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி, தேர்வு அச்சம் சிக்கலா. மற்றபடி பார்த்தீங்கன்னா பரீட்சை பயம், இங்கே தேர்வுக்கு பதிலாக பரீட்சைன்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் சியில் தினசரி சிகிச்சைக்கு சிபாரிசு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சிபாரிசு அப்படிங்கிறதும் பிறமொழி சொல் தான். நாள்தோறும் சிகிச்சைக்கு பரிந்துரை, இங்கே சிகிச்சை அப்படிங்கிறதும் பிறமொழி சொல் தான். ஸோ இதில் கரெக்டானது என்னென்னா தேர்வு அச்சம் சிக்கலா அப்படிங்கிறது தான் சரி. பின் வருவனவற்றுள் பிறமொழி கலவாத தமிழ் சொல்லை தேர்க. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி, அயலார். இதில் குமாரன் அப்படின்னா இதுக்கான தமிழ் சொல் என்னன்னா மகன். உத்தரவு அப்படினுங்கிறதுக்கு கட்டளை. கிராமம் அப்படினுங்கிறதுக்கு சிற்றூர், அதுதான் தமிழ் சொல். இங்கே அயலார் அப்படிங்கிறது தான் கரெக்டான தமிழ் சொல்லாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு, பிறமொழி சொல்லற்ற தொடர் எது? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி, அலுவலகத்தில் கையூட்டு வாங்கக்கூடாது. மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெற்றோர் ஆசிரியர் கழகத்தில் மாணவர்கள் அங்கத்தினர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே பெற்றோர் ஆசிரியர் கழகத்தில் இல்லை சங்கத்தில் அப்படின்னு வந்திருக்கணும். பெற்றோர் ஆசிரியர் சங்கத்தில் மாணவர்கள் அங்கத்தினர் அப்படின்னு வந்திருக்கணும். தேர்வு நேரத்தில் அந்நியர் யாரும் நுழையக்கூடாது. இங்கே அந்நியர் அப்படிங்கிறது பிறமொழி சொல். இங்கே அலுவலகத்தில் உத்தரவு பெற்று உள்ளே வர வேண்டும். இங்கே உத்தரவு அப்படிங்கிறதுக்கு இசைவு அப்படின்னு வரணும். ஸோ இதில் கரெக்டான தமிழ் சொல் இருக்கிற சென்டென்ஸ் எதுனா அலுவலகத்தில் கையூட்டு வாங்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு, வாக்கிங் போகும்போது மொபைல் யூஸ் பண்ண வேண்டாம். சரியாக மொழிபெயர்க்கப்பட்ட வாக்கியத்தை கண்டறிக. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி, நடைபயிற்சி போகும்போது அலைபேசியை பயன்படுத்த வேண்டாம். மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிறமொழி சொற்கள் கலந்து வந்திருக்கும். இதில் கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி தான், நடைபயிற்சி போகும்போது அலைபேசியை பயன்படுத்த வேண்டாம். பிறமொழி சொல்லற்ற தொடர் எது? இதில் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி, அவர்கள் இருவருக்கும் இடையே உரையாடல் நடந்தது. மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிறமொழி சொல் கலந்து கொடுத்துருப்பாங்க. இதில் கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் சி தான், அவர்கள் இருவருக்கும் இடையே உரையாடல் நடந்தது. நெக்ஸ்ட் கொஸ்டின், பிறமொழி சொற்களை நீக்கி தூய தமிழில் உள்ளதை எழுதுக. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி, நீதான் என் நெருங்கிய நண்பன் என்று கூறி மகிழ்ச்சி அடைந்தான். மற்றதுலாம் பார்த்தீங்கன்னா சந்தோஷம் இந்த மாதிரி மாற்றி கொடுத்துருக்காங்க. மகிழ்ச்சிக்கு பிறமொழி சொற்கள் கொடுத்துருக்காங்க. இதில் கரெக்டான சென்டென்ஸ் என்னன்னா ஆப்ஷன் பி, நீதான் என் நெருங்கிய நண்பன் என்று கூறி மகிழ்ச்சி அடைந்தான். நெக்ஸ்ட் கொஸ்டின், பிறமொழி சொல்லற்ற தொடர் எது? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி, கோவிலில் தெய்வத்திற்கு வழிபாடு நடந்தது. மற்றதில் பார்த்தீங்கன்னா கண்ணன் காலையில் நாஸ்டா சாப்பிட்டான். நாஸ்டானா சிற்றுண்டி. அலுவலகத்தில் அனுமதி பெற்று உள்ளே வர வேண்டும். அனுமதி அப்படின்னா இசைவு. பெரியவர்களிடம் மணமக்கள் ஆசீர்வாதம் பெற்றனர். இங்கே வாழ்த்துக்கள் பெற்றனர் அப்படின்னு தான் வந்திருக்கணும். ஆசீர்வாதம் அப்படிங்கிறது பிறமொழி சொல் தான். ஸோ இதில் கரெக்டானது என்னன்னா ஆப்ஷன் சி, கோவிலில் தெய்வத்திற்கு வழிபாடு நடந்தது. நெக்ஸ்ட் கொஸ்டின், பிறமொழி சொற்கள் கலவாத தொடரை எடுத்தெழுதுக. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி, வானூர்தி ஒரு அறிவியல் ஆக்கம். இதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏல சினிமா தியேட்டர் அருகாமையில் உள்ளது. இதில் சினிமா தியேட்டர் அப்படிங்கிறதும் பார்த்தீங்கன்னா பிறமொழி சொல். திருநெல்வேலி சமஸ்தானம் அப்படிங்கிறது பிறமொழி சொல். இதில் விழாவிற்கு முக்கியஸ்தர்கள் அப்படிங்கிறது பிறமொழி சொல். இதில் பிறமொழி சொல் கலவாத தொடர் எதுனா வானூர்தி ஒரு அறிவியல் ஆக்கம் அப்படிங்கிறது தான் சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின், பொறுத்துக பிறமொழி சொல் தமிழ் சொல். ஐதீகம் உலக வழக்கு, இருதயம் நெஞ்சகம், ஆஸ்தி சொத்து, உபசரித்தல் விருந்தோம்பல். ஐதீகம் அப்படின்னா உலக வழக்கு, இருதயம் அப்படின்னா நெஞ்சகம், ஆஸ்தி அப்படின்னா சொத்து, உபசரித்தல் அப்படின்னா விருந்தோம்பல். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி, 3, 4, 2, 1.
நெக்ஸ்ட் கொஸ்டின் பிறமொழி சொல்லற்ற தொடர் எது? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி, கண்ணன் தேநீர் கடைக்கு சென்றான். இதில் ஆப்ஷன் ஏல பார்த்தீங்கன்னா கண்ணன் அம்மாவிடம் உத்தரவு பெற்று திரைப்படத்திற்கு சென்றான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே உத்தரவு அப்படிங்கிறது பிறமொழி சொல். இது உத்தரவு அப்படிங்கிறது கட்டளை இந்த மாதிரி தான் வரணும். இந்த இடத்துல அனுமதி பெற்று அப்படின்னு வந்திருக்கணும். இங்கே நாளுக்கு நாள் விஞ்ஞானம் வளர்ந்து வருகிறது, நாளுக்கு நாள் அறிவியல் வளர்ந்து வருகிறது அப்படின்னு வரணும். இங்கே விஞ்ஞானம் அப்படிங்கிறது பிறமொழி சொல். மாதவி அழகாக அலங்காரம் செய்திருந்தாள். அலங்காரம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒப்பனை. ஸோ இதில் கரெக்டானது கண்ணன் தேநீர் கடைக்கு சென்றான். நெக்ஸ்ட் கொஸ்டின், பிறமொழி கலப்பற்ற தொடரை எழுதுக. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி, வணக்கம் என்று நெடுஞ்சான் கிடையாக விழுந்தவனை வாழ்த்தினேன். மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிறமொழி சொல் கலந்து கொடுத்துருப்பாங்க. இதில் கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் சி, வணக்கம் என்று நெடுஞ்சான் கிடையாக விழுந்தவனை வாழ்த்தினேன். பிறமொழி சொற்களுக்கு ஏற்ற தமிழ் சொற்களை பொறுத்துக. இதில் மீனாட்சி அப்படிங்கிறது அங்கையர்கண்ணி, மதுரவசனி அப்படிங்கிறது தேன்மொழி பாவை, கட்கநேத்ரி அப்படிங்கிறது வால்நெடுங்கண்ணி, விசாலாட்சி நீல் நெடுங்கண்ணி. மீனாட்சி, அங்கையர்கண்ணி, மதுரவசனி, தேன்மொழி பாவை, கட்கநேத்ரி, வால்நெடுங்கண்ணி, விசாலாட்சி, நீல் நெடுங்கண்ணி. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி 1, 4, 2, 3. பிறமொழி சொற்களற்ற தொடர். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி, அவர்கள் இருவருக்கும் இடையே உரையாடல் நடந்தது. மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிறமொழி சொல் கலந்து வந்திருக்கும். இதில் கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி, அவர்கள் இருவருக்கும் இடையே உரையாடல் நடந்தது. நமக்கு படித்து பார்க்குறப்பவே ஓரளவுக்கு இது தெரியும். பிறமொழி சொற்களை நீக்குதல். நமஸ்காரம் என்று சாஷ்டாங்கமாக விழுந்தவனை ஆசீர்வதித்தேன். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, வணக்கம் என்று நெடுஞ்சான் கிடையாக விழுந்தவனை வாழ்த்தினேன். நெக்ஸ்ட் கொஸ்டின், தமிழ் சொல்லை கண்டறிக. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி, மணிமுடி. இதில் பார்த்தீங்கன்னா அனுமதி, ஈசன், குபேரன். இதில் தமிழ் சொல் அப்படிங்கிறது மணிமுடி. சரியான ஒன்றை இனம் காண்க. அவன் சிவப்பு மேலாடையை அணிந்து கொண்டு அலுவலகத்திற்கு புறப்பட்டான். இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி. ஆப்ஷன் ஏல பார்த்தீங்கன்னா அவன் சிவப்புக்கு பதிலாக சிகப்பு கா கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே இது வராது. இங்கே கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி தான். அவன் சிவப்பு மேலாடையை அணிந்து கொண்டு அலுவலகத்திற்கு புறப்பட்டான். மற்றதுலாம் பார்த்தீங்கன்னா பிறமொழி கலந்து கொடுத்துருப்பாங்க. மரக்கலத்திற்கு தமிழில் வழங்கும் பெயர்களில் ஒன்று திமில். இதில் வாரணம், பறவை, புணரி அப்படிங்கிறதெல்லாம் கடலை குறிக்கும். மரக்கலத்திற்கு இங்கே தமிழில் குறிக்கிறது திமில். நெக்ஸ்ட்டு கொஸ்டின், இது வரைக்கும் கொடுத்த கொஸ்டின்லாம் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் தமிழில், அதாவது குரூப் 4, குரூப் 2, குரூப் 2A, விஓ எக்ஸாம் இந்த மாதிரி நடந்த எக்ஸாம்லேருந்து எடுத்தது. இதுக்கப்புறம் வரதெல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்லேருந்து எடுத்தது. பிறமொழி சொற்கள் கலவாத தொடரை எடுத்து எழுதுக. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி, திருவிழாவிற்கு முதன்மையானவர் வருகை புரிந்தார். மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா முக்கியஸ்தர், பிரதானமானவர், உத்தியோகஸ்தர் அப்படின்னு மாற்றி கொடுத்துருக்காங்க. இதில் கரெக்டானது திருவிழாவிற்கு முதன்மையானவர் வருகை புரிந்தார். நெக்ஸ்ட்டு பிழை திருத்தம். பிறமொழி சொற்களை நீக்குதல். பிறமொழி சொல் கலவாத தொடரை கண்டுபிடி. இதில் இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி, வானத்தில் பறவை பறந்தது. இதில் ஆப்ஷன் ஏல பார்த்தீங்கன்னா நாளை பிரதம மந்திரி தமிழகம் வருகிறார். இதில் பிரதம மந்திரி அப்படிங்கிறது பிறமொழி சொல். நல்ல பாம்பிற்கு விடம் அப்படிங்கிறது பிறமொழி சொல். மாலா அலமாரியில் புத்தகத்தை அடுக்கினாள். அலமாரி அப்படிங்கிறதும் பிறமொழி சொல். ஸோ இதில் பிறமொழி சொல் இல்லாமல் வந்திருக்கிறது என்னன்னா வானத்தில் பறவை பறந்தது. நெக்ஸ்ட் கொஸ்டின், பொருந்தா இணையை காண்க. இதில் ஜாஸ்தி அப்படின்னா மிகுதி, விஸ்தாரம் அப்படின்னா அளவுன்னு கொடுத்துருக்காங்க, விஸ்தாரம் அப்படின்னா பெரும் பரப்பு. ஸோ இங்கே பொருந்தாத இணை தான் கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி, விஸ்தாரம் அளவுன்னு கொடுத்துருக்காங்க. விஸ்தாரம் அப்படிங்கிறது பெரும் பரப்பு. பொக்கிசம், செல்வம், நமஸ்காரம், வணக்கம் இதெல்லாமே சரி. இதில் பொருந்தா இணை ஆப்ஷன் பி, விஸ்தாரம் அளவு அப்படிங்கிறது தான் பொருந்தாதது. நேரான தமிழ் சொல் அறிக. டெரகோட்டா அப்படிங்கிறதுக்கான தமிழ் சொல் சுடுமண் சிற்பம். டெரகோட்டா சுடுமண் சிற்பம்.
நெக்ஸ்ட் கொஸ்டின் பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிக. விஷம், விஷம் அப்படிங்கிறதுக்கான தமிழ் சொல் நஞ்சு. பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல். இதில் சூரன் அப்படின்னா வீரன், பொக்கிசம் அப்படின்னா செல்வம், சாஸ்தி அப்படின்னா மிகுதி, விஸ்தாரம் அப்படின்னா பெரும் பரப்பு. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி 4, 3, 2, 1. சூரன் அப்படின்னா வீரன், பொக்கிசம் செல்வம், சாஸ்தி மிகுதி, விஸ்தாரம் பெரும் பரப்பு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பிறமொழி சொற்களற்ற வாக்கியத்தை தேர்வு செய்க. இதுக்கு கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி, பெற்றோரிடம் அனுமதி கடிதம் வாங்கி வர சொன்னார்கள். ஃபர்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா பர்மிஷன் லெட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 2ல் பெற்றோரிடம் அனுமதி கடிதம் வாங்கி வர சொன்னாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பன்மையில் கல் விகுதி தான் வரணும். ஸோ இதுக்கு வந்து சொன்னார்கள் அப்படிங்கிறது தான் கரெக்டு. ஆப்ஷன் பியும் சியும் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் கடைசியில் தான் சின்ன சேஞ்சஸ் இருக்குது. ஸோ இதுக்கு கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் சி தான். டியில் பார்த்தீங்கன்னா பர்மிஷன் கடிதம்னு சொல்லியிருக்காங்க, அனுமதிக்கு பதிலாக பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ டி வராது. இதுக்கு கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி, பெற்றோரிடம் அனுமதி கடிதம் வாங்கி வர சொன்னார்கள். நெக்ஸ்ட்டு பிறமொழி சொல்லற்ற தொடர் எது? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஆதி, அகில், விசும்பு, கனல். இதில் பிறமொழி சொற்களற்ற தொடர் எது அப்படின்னா இதுதான், ஆதி, அகில், விசும்பு, கனல். நெக்ஸ்ட் கொஸ்டின் இதில் தவறான இணை எது? இதில் பார்த்தீங்கன்னா ஹோட்டல் அப்படின்னா உணவகம், மார்னிங் அப்படின்னா காலை, டின்னர் அப்படின்னா இரவு உணவு, நாஸ்டா அப்படின்னா பலகாரம்னு கொடுத்துருக்காங்க, நாஸ்டா அப்படின்னா சிற்றுண்டி அப்படின்னு வந்திருக்கணும். ஸோ இதில் பொருந்தாத இணை, தவறான இணை தான் கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. பிறமொழி சொற்கள் கலவாத தொடரை எடுத்தெழுதுக. என் நண்பன் ஏரோப்ளேனில் பயணம் செய்தான். இதில் ஏரோப்ளேன் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இது வராது. இதுக்கு கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி, என் நண்பன் வானூர்தியில் பயணம் செய்தான். அதுக்கடுத்து சீல பாருங்கள், முக்கியஸ்தர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து என் நண்பன் ரயிலில் பயணம் செய்தான். ரயிலில் வராது, தொடர் வண்டி தான் வரும். ஸோ இதுக்கு கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி, என் நண்பன் வானூர்தியில் பயணம் செய்தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பிறமொழி சொற்கள் கலவாத தொடரை எடுத்தெழுதுக. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி, வானூர்தி ஒரு அறிவியல் ஆக்கம். இதில் சமஸ்தானம் அப்படிங்கிறது பிறமொழி சொல். அடுத்து திருவிழாவிற்கு முக்கியஸ்தர்கள் அப்படிங்கிறது பிறமொழி சொல். ஷாப்பிங் மஹால் இதுவும் பிறமொழி. ஸோ இதில் கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி, வானூர்தி ஒரு அறிவியல் ஆக்கம். இதில் தவறான இணை எது? இதில் பார்த்தீங்கன்னா பொக்கிசம் அப்படின்னா செல்வம், சாஸ்தி அப்படின்னா மிகுதி, விஸ்தாரம் அப்படின்னா பரப்புதல்னு கொடுத்துருக்காங்க. விஸ்தாரம் அப்படின்னா பெரும் பரப்பு, சிங்காரம் அப்படின்னா அழகு. இதில் பொருந்தாத இணை, தவறான இணை தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி, விஸ்தாரம் பரப்புதல் அப்படிங்கிறது தான் தவறான இணை. பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிதல். சரியான இணையை தேர்ந்தெடு. இதில் இம்சை அப்படின்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. இம்சை அப்படிங்கிறதுக்கு துன்பம் அப்படிங்கிறது தான் சரியான இணை. ஆப்ஷன் சி, இம்சை, துன்பம். பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிதல். சரியான இணையை தேர்ந்தெடு. இதில் கிரீடம் அப்படின்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. கிரீடம் அப்படிங்கிறது மணிமுடி. இந்த கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி, கிரீடம் மணிமுடி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிதல். சரியான இணையை தேர்ந்தெடு. இதில் ஆஸ்தி அப்படின்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. சொத்து. ஆஸ்தி அப்படின்னா செல்வம், ஆஸ்தி பணம், ஆஸ்தி வருமானம் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் கரெக்டான இணை ஆஸ்தி அப்படின்னா சொத்து. பிறமொழி சொற்கள் கலவாத தொடரை கண்டறிக. சென்னையில் இவ்வருடம் மழைப்பொழிவு அதிகம். இது வராது. லட்சுமி பள்ளிக்கு விரைந்து சென்றாள். இதுவும் வராது. மன்னிக்கும் மனம் உள்ளவனே மனிதன். இதுவும் வராது. இதுக்கு வந்து கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் டி, காற்றின் உதவியால் செலுத்தப்படுபவை பாய்மர கப்பல்கள். இதில் பார்த்தீங்கன்னா இவ்வருடம் அப்படிங்கிறது வந்து இந்த ஆண்டு அப்படின்னு வந்திருக்கணும். இங்கே லக்ஷ்மி அப்படிங்கிறதுக்கு வந்து தற்பவம் அப்படிங்கிறது தான் லக்ஷ்மிக்கு வந்து கரெக்டான தமிழ் சொல். அதே மாதிரியே மன்னிக்கும் மனம், இதில் வந்து மன்னிப்பு அப்படிங்கிறது வந்து உருது சொல். ஸோ இங்கே மன்னிப்புன்னு வந்திருக்கக்கூடாது. இதில் கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் டி, காற்றின் உதவியால் செலுத்தப்படுபவை பாய்மர கப்பல்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் சொல்லையும் பொருளையும் பொறுத்துக. சாந்தம் அப்படின்னா அமைதி, மகத்துவம் அப்படின்னா சிறப்பு, தாரணி உலகம், இரக்கம் கருணை. சாந்தம் அப்படின்னா அமைதி, மகத்துவம் அப்படின்னா சிறப்பு, தாரணி அப்படின்னா உலகம், இரக்கம் அப்படின்னா கருணை.
இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ 4 1 2 3. நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழ்கண்டவற்றுள் திசை சொற்களை கண்டறிக. இதுக்கு கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி சாவி சன்னல். இது வந்து ஸ்கூல் புக்லேயே இருக்கும். சாவி சன்னல் அப்படிங்கிறது தான் திசை சொற்கள். நெக்ஸ்ட்டு சமுதாயம் என்ற வட சொல்லின் நேரான தமிழ் சொல். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ மண்பதை. சமுதாயம் அப்படிங்கிற சொல்லுக்கான தமிழ் சொல் மண்பதை. பிறமொழி சொற்கள் கலவாத தொடரை கண்டறிக. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி கல்யாணம் என்பது 1000 காலத்து பயிர். இங்கே வந்து திருமணம்னு வந்திருக்கணும், ஆனால் மற்றதை காட்டிலும் இதுதான் வந்து இதில் கரெக்டாக இருக்குது. ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி கல்யாணம் என்பது 1000 காலத்து பயிர். மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிறமொழி சொற்கள் கலந்து வந்திருக்கும். நெக்ஸ்ட்டு பிறமொழி சொல்லற்ற தொடர் எது? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி ஆலயத்திற்கு சென்று இறைவனை வணங்கினேன். இதில் பார்த்தீங்கன்னா கொடுங்கோல் அரசன் அக்கிரமம் செய்தான். அக்கிரமம் அப்படிங்கிறது வந்து அநீதி அப்படின்னு வரணும். அக்கிரமம் அப்படிங்கிறது வந்து பிறமொழி சொல். அதே மாதிரி குழந்தைக்கு கண் திருஷ்டி சுற்றி போடு. கண் திருஷ்டி அப்படிங்கிறதும் பிறமொழி சொல். ஆகாசத்தில் பச்சி பறந்தது. இங்கே வந்து பச்சி அப்படிங்கிறதுக்கு பறவைன்னு வந்திருக்கும். பச்சி அப்படிங்கிறது பிறமொழி சொல். ஸோ இங்கே கரெக்டான தமிழ் சொல் இருக்கிற சென்டென்ஸ் எதுனா ஆலயத்திற்கு சென்று இறைவனை வணங்கினேன். பிறமொழி சொற்கள் கலவாத தொடரை எடுத்தெழுதுக. இதில் கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் டி மாலையில் விளையாடு. காலிங் பெல் அப்படிங்கிறது பிறமொழி சொல். ஷாப்பிங். அடுத்து கமலா மில்க் குடித்தாள். இது வந்து ஆங்கில சொல். ஸோ இதில் தமிழ் சொல் மட்டும் இருக்கிறது ஆப்ஷன் டி மாலையில் விளையாடு. நெக்ஸ்ட்டு தற்பவம் சொல்லை கண்டறிக. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி லக்குமி. அதாவது லக்ஷ்மி அவங்கள பார்த்தீங்கன்னா தற்பவம் அப்படின்னு சொல்கிறாங்க. தற்பவம் அப்படிங்கிறது தான் கரெக்டான தமிழ் சொல். லக்ஷ்மி அப்படிங்கிறதுக்கு கரெக்டான தமிழ் சொல் என்னன்னா தற்பவம். தற்பவம் அப்படிங்கிறதுக்கு கரெக்டான தமிழ் சொல் வந்து லக்குமி. சரியான தமிழ் சொல்லை தேர்க. விவாகம் அப்படின்னா திருமணம். விவாகம் அப்படின்னா திருமணம். பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிக. சர்க்கார் அப்படின்னா அரசாங்கம். சர்க்கார் அரசாங்கம். சரியான இணையை தெரிவு செய்க. உத்தரவு அப்படின்னா பணி. அதாவது உத்தரவு அப்படின்னா கட்டளை அப்படின்னு வரணும். கஜானா அப்படின்னா கருவூலம். பாக்கி அப்படின்னா இழப்புன்னு கொடுத்துருக்காங்க. பாக்கி அப்படின்னா என்ன சொல்கிறது மீதி. இது பாக்கி அப்படிங்கிறது இழப்பு வராது. இதில் வந்து அலங்காரம் அப்படிங்கிறதுக்கு ஒப்பனை அப்படிங்கிறது தான் சரியான இணை. நெக்ஸ்ட்டு சொல் பொருள் பொறுத்துக. இதில் பொக்கிஷம் அப்படின்னா செல்வம். ஜாஸ்தி அப்படின்னா மிகுதி. விஸ்தாரம் அப்படிங்கிறது பெரும் பரப்பு. சிங்காரம் அப்படிங்கிறது அழகு. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ 2 3 4 1. இந்த பொறுத்துக்க பார்த்தீங்கன்னா இதே கொஸ்டின் ஒரு 2 3 டைம் கேட்டிருக்காங்க. பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிதல். வாடகை அப்படிங்கிறது குடிக்கூலி. வாடகை குடிக்கூலி. பிறமொழி சொற்களை நீக்குக. யூனிஃபார்ம் போட்டு ஸ்கூலுக்கு போனால். இதில் கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி சீருடை அணிந்து பள்ளிக்கு போனால். மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிறமொழி சொற்களோடு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் யூனிஃபார்ம் அப்படிங்கிறதுக்கு கரெக்டான தமிழ் சொல் சீருடை. சீருடை அணிந்து பள்ளிக்கு போனால். திசை சொற்களை பொறுத்துக. ரூபாய் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்துஸ்தானி. துட்டு அப்படிங்கிறது டச்சு. நபர் அப்படிங்கிறது அரபி சொல். குல்லா அப்படிங்கிறது பார்சி சொல். இதில் வந்து ரூபாய் அப்படிங்கிறது இந்துஸ்தானி. துட்டு அப்படிங்கிறது டச்சு. நபர் அப்படிங்கிறது அரபி சொல். குல்லா அப்படிங்கிறது பார்சி. ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி 2 1 4 3. நெக்ஸ்ட் கொஸ்டின் சரியான இணையை தேர்ந்தெடுக்க. கிராமம் அப்படின்னா ஊர்னு கொடுத்துருக்காங்க. கிராமம் அப்படின்னா சிற்றூர் அப்படின்னு வந்திருக்கணும். ஹாஸ்பிட்டல் அப்படின்னா மருந்தகம்னு கொடுத்துருக்காங்க. இங்கே மருத்துவமனை அப்படின்னு வந்திருக்கணும். குசினி அப்படிங்கிறது சமையலறை. இதுதான் கரெக்டு. சரியான இணை வந்து இங்கே குசினி அப்படிங்கிறது சமையலறை. நிபுணர் அப்படின்னா வல்லுனர்னு வந்திருக்கணும். ஆனால் இங்கே ஓவியர்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் சரியான இணையை கண்டறிக. ஆஸ்தி அப்படின்னா சொத்து. இங்கே துன்பம்னு கொடுத்துருக்காங்க. அனுமதி அப்படின்னா இசைவு. இதுதான் சரியான இணை. உசார் அப்படின்னா இயல்புன்னு கொடுத்துருக்காங்க. உசார் அப்படின்னா எச்சரிக்கை. இம்சை அப்படின்னா மணிமுடின்னு கொடுத்துருக்காங்க. இம்சை அப்படின்னா துன்பம். ஸோ இதில் கரெக்டான இணை என்னன்னா அனுமதி இசைவு.
பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிதல். சந்தோஷம், மகிழ்ச்சி. சந்தோஷம், மகிழ்ச்சி. பிறமொழி சொற்களுக்கு தமிழ் சொல்லினை எழுதுக. இதில் வந்து தொங்கான் அப்படின்னா கப்பல். இதில் பார்த்திங்கன்னா பேருந்து, விமானம், ஏவுகணையெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஆனால் இதுக்கு கரெக்டான ஆன்சர் கப்பல். நெக்ஸ்ட்டு, பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிதல். சரியான இணையை தேர்ந்தெடு. ஜனப்பிரளயம் அப்படிங்கிறது மக்கள் வெள்ளம். இதுக்கு கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் சி, ஜனப்பிரளயம், மக்கள் வெள்ளம். பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிதல். சரியான இணையை தேர்ந்தெடு. நிபுணர் அப்படின்னா வல்லுனர். நிபுணர் அப்படின்னா வல்லுனர். பொறுத்துக. சொல், பொருள். பொக்கிசம் அப்படின்னா செல்வம். ஜாஸ்தி, சாஸ்தி அப்படின்னா மிகுதி. விஸ்தாரம், பெரும் பரப்பு. சிங்காரம், அழகு. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி, 2, 3, 4, 1. நெக்ஸ்ட்டு, பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிதல். சாவி அப்படிங்கிறதுக்கான தமிழ் சொல் திறவுகோல். சாவி, திறவுகோல். பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிக. கப்பித்தான் அப்படின்னா தலைமை மாலுமி. கப்பித்தான், தலைமை மாலுமி. சிவிங்கம் தமிழ் படுத்துக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சுவைப்பு பைன். அதாவது பார்த்திங்கன்னா பபுள் கம், இதைத்தான் சொல்கிறாங்க. சிவிங்கம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கான கரெக்டான தமிழ் சொல் சுவைப்பு பைன். நம்ம பார்த்தோம்னா ரப்பர் மிட்டாய் அப்படிங்கிறது கூட நமக்கு கரெக்டான ஆன்சராக தோணும். அப்புறம் இங்கே பாருங்க, இங்கே பபுள் கம் அப்படின்னே கொடுத்துருக்காங்க. சிவிங்கம் அப்படிங்கிறதுக்கு கரெக்டான தமிழ் சொல் சுவைப்பு பைன். பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிதல். சரியான இணையை தேர்ந்தெடு. இதில் பார்த்தீங்கன்னா நாமகரணம் அப்படிங்கிறதுக்கான சரியான தமிழ் சொல் என்னென்னா பெயர். பெயரை தான் நாமகரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிதல். சரியான இணையை தேர்ந்தெடு. இதில் மதுரவசனி அப்படிங்கிறது தேன்மொழி பாவை அப்படிங்கிறது தான் கரெக்டானது. சரியான இணையை தேர்ந்தெடு. மதுரவசனி, தேன்மொழி பாவை. பிறமொழி சொற்கள் கலவாத தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுக. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கணியன் பள்ளி முடிந்து வீடு திரும்பினான். மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா காலிங் பெல், கிரவுண்டில், ரோபோ, இதெல்லாம் வந்து பிறமொழி சொற்கள். இதில் கரெக்டான தமிழ் சொல் இருக்கிற சென்டென்ஸ் என்னன்னா கணியன் பள்ளி முடிந்து வீடு திரும்பினான். நெக்ஸ்ட் கொஸ்டின், பௌதீகம் என்ற சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் தேர்க. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி, இயற்பியல். பௌதீகம், இயற்பியல். பிறமொழி கலப்பற்ற தொடரை தேர்க. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி, விரட்டி அடித்து விழிக்க வைத்தது. வையம், வியக்க வைத்தது. மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா செத்த பிணமாய், ஜீவன் இல்லாமல் உறக்கத்தில் வாழ்ந்தோம். இதில் சீவன் அப்படிங்கிறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிறமொழி சொல். சபதம் முடிந்து ஆனந்த தரிசனம் அளித்து நின்றது. இதில் சபதம் அப்படிங்கிறதுக்கு சூளுரை அப்படிங்கிறது தான் தமிழில் வரும். அதே மாதிரியே கைவிலங்கு ஒடிந்து பகையை துடைத்தது சத்திய நெஞ்சம். இதுவும் பார்த்தீங்கன்னா பிறமொழி சொல் தான். இதில் கரெக்டானது என்ன அப்படின்னா பிறமொழி கலப்பற்ற தமிழ் சொல் இருக்கிற சென்டென்ஸ் என்னன்னா விரட்டி அடித்து விழிக்க வைத்தது, வையம் வியக்க வைத்தது. நெக்ஸ்ட் கொஸ்டின், பிறமொழி சொற்களற்ற தொடரை தேர்ந்தெடு. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி, கணினி துறையில் உங்கள் அறிவை வளர்த்து கொள்ளுங்கள். மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிறமொழி சொல் கலந்து கொடுத்துருப்பாங்க. இங்கே வந்து பிராணரசம் அப்படிங்கிறது பிறமொழி சொல். மனுஷங்க, மம்மி இப்படின்னு வந்திருக்கு. மனுஷங்க கூட கீரையை சாப்பிடுவாங்களா, மம்மிங்கிறது ஆங்கில சொல். காலிங் பெல் அப்படிங்கிறது ஆங்கில சொல். ஸோ இதில் பிறமொழி சொல் இல்லாத சொல் என்னன்னா சென்டென்ஸ் என்னன்னா கணினி துறையில் உங்கள் அறிவை வளர்த்து கொள்ளுங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின், பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிதல். சரியான இணையை கண்டறி. உபசரித்தல் அப்படின்னா விருந்தோம்பல். உபசரித்தல் அப்படின்னா விருந்தோம்பல். பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிதல். சரியான இணையை தேர்ந்தெடுக. உசார் அப்படின்னா விழிப்பு. உசார் அப்படின்னா விழிப்பு. பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிதல். சரியான இணையை தேர்ந்தெடு. ஐதீகம் அப்படின்னா உலக வழக்கு. ஐதீகம் அப்படிங்கிறது உலக வழக்கு. பிறமொழி சொற்களற்ற தொடரை கண்டறிக. இதுக்கு கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி, என் முதல் சிக்கல் அன்று என் முன் நின்றது. என் முதல் சிக்கல் அன்று என் முன் நின்றது. இங்கே பார்த்தீங்கன்னா சிலையும் டிலையும் முதலுக்கு பதிலாக ஃபஸ்ட்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து சிக்கலுக்கு பதிலாக ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ஏல பிரச்சனைன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் கரெக்டான சென்டென்ஸ் ஆப்ஷன் பி, என் முதல் சிக்கல் அன்று என் முன் நின்றது. நெக்ஸ்ட்டு, பொருந்தா சொல்லை கண்டறிக.
இதில் பொக்கிசம் அப்படின்னா செல்வம், இது கரெக்டு தான். ஜாஸ்தி அப்படின்னா மிகுதி, இதுவும் கரெக்டு. விஸ்தாரம் பெரும் பரப்பு, இதுவும் கரெக்டு. சிங்காரம் அப்படின்னா அழகு, ஆனால் இங்கே விகாரம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் பொருந்தாத இணை. பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிதல். சரியான இணையை கண்டறி. உபசரித்தல் அப்படின்னா விருந்தோம்பல், உபசரித்தல் விருந்தோம்பல். பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிதல். சரியான இணையை தேர்ந்தெடு. உசார் அப்படின்னா விழிப்பு. பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிதல். சரியான இணையை தேர்ந்தெடு. ஐதீகம் அப்படின்னா உலக வழக்கு. பிறமொழி சொற்களற்ற தொடரை கண்டறிக. என் முதல் சிக்கல் அன்று என் முன் நின்றது. ஒரு 5-6 கொஸ்டின் கொடுத்த கொஸ்டினே திருப்பி கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். பதனம் அப்படிங்கிறது என்பதன் வட்டார வழக்கு சொல் எது? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ கவனமாக. பதனம் என்பதன் வட்டார வழக்கு சொல் கவனமாக. பதனம் அப்படின்னா கவனமாக அப்படின்னு அர்த்தம். பிறமொழி சொற்கள் கலவாத தொடரை எடுத்து எழுதுக. இதில் ஆப்ஷன் பி கடல் நீர் உப்பாக இருக்கிறது. இதில் பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர், தியேட்டர், மிஷின்கள் இதெல்லாமே பிறமொழி சொற்கள். ஸோ இதில் பிறமொழி சொல்லற்ற தொடர் என்னென்னா ஆப்ஷன் பி கடல் நீர் உப்பாக இருக்கிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின், வட்டார வழக்கு சொல்லில் பதனம் என்பதன் பொருளை சுட்டுக. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி கவனமாக. பதனம் அப்படின்னா கவனமாக. நாக்கிற்கு 4 ஆதார ருசிகள் தாம் தெரியும். இத்தொடரில் ருசி என்ற சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் சுவை. ருசி அப்படிங்கிற சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் சுவை. டெரகோட்டா இச்சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறி. சுடுமண் சிற்பக்கலை. டெரகோட்டா அப்படின்னா சுடுமண் சிற்பக்கலை. பிறமொழி சொல்லற்ற தொடர் எது? அவர்கள் இருவருக்கும் இடையே உரையாடல் நடந்தது. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி. மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிறமொழி சொற்கள் கலந்து கொடுத்துருப்பாங்க. இதில் கரெக்டாக இருக்கிறது ஆப்ஷன் பி தான். அவர்கள் இருவருக்கும் இடையே உரையாடல் நடந்தது. நெக்ஸ்ட் கொஸ்டின், பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை தெரிவு செய்க. 3 கோல்டு பிஸ்கட்களில் 1 எடை குறைவு. இதுக்கு கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் டி 3 தங்க கட்டிகளில் 1 எடை குறைவு. மற்றதெல்லாம் பாருங்கள் வெயிட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் தங்க கட்டிக்கு பதிலாக இங்கே பிஸ்கட் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. இங்கே கோல்டு பிஸ்கட்னு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் டி 3 தங்க கட்டிகளில் 1 எடை குறைவு. தவறான இணையை தேர்க. இதில் உத்தியோகம் அப்படின்னா அலுவல், காரியதர்சி அப்படின்னா தலைவர்னு கொடுத்துருக்காங்க. காரியதர்சி அப்படின்னா செயலாளன் அல்லது அமைச்சர் அப்படிங்கிறது காரியதர்சிக்கு வரும். இங்கே தலைவர்னு கொடுத்துருக்கிறதுனால இப்போ தவறான இணை இதுதான். நிபுணர் அப்படின்னா வல்லுனர், அங்கத்தினர் அப்படின்னா உறுப்பினர், இதெல்லாமே கரெக்டு. இதில் காரியதர்சி அப்படின்னா அதாவது அமைச்சர் அல்லது செயலாளன் அப்படின்னு வரணும். நெக்ஸ்ட்டு, பிறமொழி கலவாத தொடரை எடுத்தெழுதுக. இதுக்கு கரெக்டாக ஆன்சர் ஆப்ஷன் பி அதிகாலை விழித்தெழுதல் நல்லது. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் ரோபோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் கம்ப்யூட்டர், காலிங் பெல் இதெல்லாமே பிறமொழி சொற்கள். இதில் கரெக்டான சென்டென்ஸ் அதிகாலை விழித்தெழுதல் நல்லது. சரியான பொருள் தரும் இணையை தேர்க. இதில் ஆப்ஷன் ஏ பொக்கிசம் செல்வம், இதுதான் கரெக்ட் ஆன்சர். இங்கே பார்த்தீங்கன்னா ஜாஸ்தி அப்படின்னா மிகுதி ஆனால் பெரும்பரப்புன்னு கொடுத்துருக்காங்க. விஸ்தாரம் அப்படின்னா தான் பெரும்பரப்பு. சிங்காரம் அப்படின்னா அழகு. இதெல்லாம் மற்ற 3ஐயும் மாற்றி கொடுத்துருக்காங்க. இதில் கரெக்டாக இருக்கிறது பொக்கிசம் செல்வம். பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள். வான்வெளியில் ஏற்பட்ட நிகழ்வை கண்டு ஆச்சரியம் அடைந்தனர். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி வியப்பு. பூரிப்பு, எக்களிப்பு, மகிழ்ச்சி இதெல்லாம் வராது. வான்வெளியில் ஏற்பட்ட நிகழ்வை கண்டு இந்த ஆச்சரியம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வியப்பு. ஆச்சரியம் அடைந்தனர் அப்படின்னு வராது. கண்டு வியப்படைந்தனர் அப்படின்னு தான் வரணும். நெக்ஸ்ட்டு, தவறானவற்றை கண்டறிக. இதில் இம்சை அப்படின்னா துன்பம், இது சரி. ஆரம்பம் அப்படின்னா தொடக்கம். யதார்த்தம் அப்படின்னா இயல்பு. உபயம் அப்படின்னா விருந்தோம்பல்னு கொடுத்துருக்காங்க. உபயம் அப்படின்னா நன்கொடை. ஸோ இங்கே விருந்தோம்பல்னு கொடுத்துருக்கிறதுனால இதுதான் தப்பு. பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள். தமிழ் புத்தாண்டில் அனைவருக்கும் சந்தோஷமாய் இருந்தனர். தமிழ் புத்தாண்டில் அனைவரும் சந்தோஷமாய் இருந்தனர். இதுக்கான தமிழ் சொல் மகிழ்ச்சி. சந்தோஷம் அப்படிங்கிறதுக்கான தமிழ் சொல் மகிழ்ச்சி. நெக்ஸ்ட்டு, பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள். இக்காலத்திற்கு விஞ்ஞான அறிவு தேவை. இங்கே விஞ்ஞான அப்படிங்கிறதுக்கு தமிழ் சொல் அறிவியல். அறிவியல் அறிவு. இணையான தமிழ் சொல்லை கண்டறிக. சதம். சதம் அப்படிங்கிறதுக்கு இணையான தமிழ் சொல் 100. சதம் 100.
பிறமொழி சொற்களுக்கு இணையான சொற்களில் பொருந்தியதை தேர்க. இதில் பொக்கிஷம் அப்படிங்கிறது செல்வம், இதுதான் கரெக்டு. இங்கே வந்து ஜாஸ்தி அப்படின்னா மிகுதி, ஆனால் குறைவுன்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரியே விஸ்தாரம் அப்படின்னா பெரும் பரப்பு, இங்கே குறுகிய பரப்புன்னு கொடுத்துருக்காங்க. சிங்காரம் அப்படின்னா அழகு, ஆனால் இங்கே கோரம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் கரெக்டான இணை பொக்கிஷம். பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல்லை தெரிவு செய்க. நாயு அப்படிங்கிறது சரியான தமிழ் சொல் நாவாய். நாவாய் அப்படின்னா கப்பல், இதை தான் குறிக்கும். இது வந்து நாயு அப்படிங்கிறது நாவாய். பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள் அறிவியல் அறிஞர்கள் சரித்திரம் படைத்தனர். சரித்திரம் படைத்தனர். இங்கே பார்த்தீங்கன்னா சரித்திரம் அப்படிங்கிறதுக்கு தமிழ் சொல் வரலாறு. சரித்திரம் வரலாறு. பிழை நீக்கி எழுதுக. பிறமொழி சொற்களை நீக்கி எழுதுக. சான்றோர் கூறும் உபதேசங்கள் நம் வாழ்க்கைக்கு ஏற்றமளிப்பவை. இங்கே உபதேசங்கள் அப்படிங்கிறதுக்கான தமிழ் சொல் அறிவுரைகள். உபதேசங்கள் அறிவுரைகள். பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல் யதார்த்தம் அப்படின்னா இயல்பு. யதார்த்தம் இயல்பு. பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல் நீவு நீ. நீவு அப்படின்னா நீ அப்படின்னு அர்த்தம். தமிழ் சொல் நீவு அப்படிங்கிறதுக்கு தமிழ் சொல் நீ. பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிதல். பொக்கிஷம் அப்படின்னா செல்வம், ஜாஸ்தி அப்படின்னா மிகுதி, விஸ்தாரம் அப்படின்னா பெரும் பரப்பு, சிங்காரம் அழகு. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி 2, 3, 4, 1. இந்த கொஸ்டின் நிறைய வாட்டி கேட்டிருந்துருக்காங்க. பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டுபிடி. இதே எக்ஸ்பெரிமெண்ட்டை ரிப்பீட் செய்து ஆன்சரை கண்டுபிடியுங்கள். இதுக்கு கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. இதே செய்முறையை மீண்டும் செய்து விடையை கண்டுபிடியுங்கள். மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிறமொழி சொல் கலந்து கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிக. புஸ்தகம் அல்லது புக்ஸ். இதுக்கான தமிழ் சொல் நூல்கள். புஸ்தகம், புக்ஸ், நூல்கள். பிறமொழி சொற்கள் கலந்த தொடரை கண்டறிக. இதில் பார்த்தீங்கன்னா 7 மின் விசிறிகள் உள்ளன, தங்கக்கட்டிகள் உள்ளனவா, எழுதுகோள்கள் வாங்கி வா. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தமிழ் சொற்கள் மட்டும் இருக்கிற சென்டென்ஸு. இதில் பிறமொழி சொற்கள் கலந்த தொடரை தான் கண்டறிய சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. அதிகாரிகள் உத்தரவு போட்டனர். இங்கே வந்து உத்தரவு அப்படிங்கிறது கட்டளை அப்படின்னு வந்திருக்கணும். ஸோ இதுதான் பிறமொழி சொல் கலந்த தொடர். பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஒஞ்சி அப்படிங்கிறது ஒன்று. ஒஞ்சி அப்படிங்கிற சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் ஒன்று. பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிக. எரடு. எரடு அப்படிங்கிறதுக்கான தமிழ் சொல் இரண்டு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒஞ்சி அப்படிங்கிறது வந்து ஒன்று. இப்போ தெலுங்கு இந்த மாதிரி வேறு லாங்குவேஜில் இந்த மாதிரி ஒஞ்சியாக இருந்திருக்கும், அதுக்கு வந்து ஒன்று. அதே மாதிரி எரடு அப்படிங்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இரண்டு. எரடு அப்படிங்கிற சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் இரண்டு. இதில் பார்த்தீங்கன்னா அயற்சொல் பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொற்கள் இந்த டாப்பிக்லேருந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.